வா காலடி மண்ணெடுத்து அணிய கட்டு. ஏய் என்ன உன்னை பாட சொன்னாங்களா? சரி சும்மா இருடா. சரி உன் ஹைட்டுக்கு வந்து படம் பிடிக்காத, என் ஹைட்டுக்கு பைத்தியக்காரன் ஸ்டுடியோலயே வந்து படம் பிடிக்கிறான். சரியான ஆள் தான், ஆட்சியாளர். நீ போட்டு ஐயா மேல ஓட்டையா இருக்கு ஐயா. மேல ஓட்டையா இருக்கு. நாடே ஓட்டையா தான்டா இருக்கு. கனமழை பெய்ய உள்ளதா மக்கள்லாம் வந்து வீட்டுல இருக்கணும். எதுக்கு நான் இப்ப வந்தானா, இந்த பயல்களை சின்ன பயல்களா இருக்கானுங்க. மேகி சாப்பிட்றேன், அப்புறம் லேஸ் வாங்குறேன், குக்குரே வாங்குறேன், போயிட்டு வந்து கிட்ஸ் ஃபன் வாங்குறேன், அப்புறம் வந்து குட்டே அது வாங்குறேன் அப்படின்னு வந்து எல்லாரும் வெளியே போவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா வந்து ஆட்சியில 4000 கோடி 4000 கோடி வந்து உங்களுக்காக. அமைதியாரு. 4000 கோடி நல்லா வந்து சூப்பரா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். அது நீங்க மழை வரும்போது நீங்க வந்து கண்டுக்கலாம். ஏய் நீ சும்மா தானே இருக்க, நீ எதனா சொல்லி விட மக்களுக்கு. ஐயா மழை காரணத்தினால புயல் எல்லாம் அதிகமா ஆகுது. அதனால ரெயின் கோட்டு, செப்பல், கொடை, அம்பரலா எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க. ஏய் பைத்தியம், அதை வந்து மக்கள் கிட்ட சொல்லலாம், என்கிட்ட சொல்றேன். மக்கள் கிட்ட தான் சொல்றேன் ஐயா. மக்கள் கிட்டயா? சரி சரி. பாட்டு தெரியும்ல இப்போ, கரெக்டா பாடு. போலாம். ஜெயமா காலடி மண்ணுக்குத்தான். கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. லீவ் விட்டாங்கன்னா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கம்பெனி பார்த்துட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வேற லேசு குட்டைகளாம் லீவ் சொல்றானுங்க, நமக்கு லீவ் சொல்ல மாட்டானுங்க பாரு. ஏய் புறம்போக்கே, நீ தான் ஸ்கூலா போற, ஆபீஸ் தானே போன போடா. அம்மா இல்லம்மா, அது நம்ம டிவி பார்த்து நம்ம காலைல சாப்பிடுற டைம் நம்ம போலானா? சரிம்மா. ஏய் என்னடா போக மாட்டியா நீ? அம்மா அவர் யாருன்னு எழுப்புனது? அம்மா ஏய் புறம்போக்கே கிளம்பு, அப்பா டென்ஷன் ஏத்துற. பாக்குறாங்கம்மா, வீட வாங்காதீங்கம்மா. நான் கிளம்புறேம்மா வேலைக்கு. ஏய் அவனா கிளம்ப முன்னாடி பண்ணுறான். அம்மா அவரு படிக்க சொல்லுமா, சும்மா எழுந்துருவாரு வெளியே. ஏய் புறம்போக்கே சீக்கிரம் கிளம்பு. எவ்வளவு பொறுமைக்குமா? அம்மா இருமா, போறமா. கண்டிப்பா வந்து உங்க கூட எனக்கு லீவு தான் விடுங்களேன். லீவ் விட்டானா வாங்கிட்டு போறீங்க. நாளைக்கு வேற போகணும். வீட்டுக்குள்ளே ஹெல்மெட், வண்டி ஓட்டுற மாதிரி நான் வச்சுக்கிட்டு சைக்கிள், இதுல வேற வண்டி மாதிரி ஹெல்மெட் வேற போட்டு. யாருமா இந்த ஹெல்மெட் இந்த மாதிரி பண்ணுது? சும்மா போடா வெளியே சீக்கிரம். அப்பா ப்ளீஸ், ஓரளவுக்கு தான் ஹெல்மெட் எடுத்து தள்ள போட்டு போயிடு. சரி அப்பாக்கு வரும்போது முறுக்கு வேணும்டா. யோ எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்கயா, நீ வேற. எனக்கு தான் உள்ள லீவு, என்ன வேணா தின்னுங்க. வரும்போது 10 மணி வேணும். சரி நான் போறேன், பாய். கிளம்புறானா பாரு. பரவாயில்ல, நியூஸ்ல சொன்ன மாதிரி மழை ஒன்றும் பெருசா தெரியல. அது இல்லாமண்ணா அப்பா வர காசு எவ்வளோ? 4000 ரூபா. சும்மா இல்லை, பார்த்துக்கலாம். சரிங்களா, போயிடலாமா? போ, வண்டி இருக்கும், போயிட வேண்டியதுதான். மழை இருக்கும் தெரியல, பார்ப்போம். சரி. என்னடா இது, மழை தானா இல்லை மேல் வீட்டக்கா தண்ணி ஊற்றுதான்? இல்லை மழை. என்னடா இது, வெளியே போனா மழை பெய்யுது, உள்ள வந்தா மழை வரல. இந்த பக்கம் போலாம், இந்த பக்கம் வடக்குல சூளம் இப்படி போவோம். என்னடா மேஜிக் காட்டுறீங்களா எனக்கு? இந்த சைடு வீடா இப்படிய? சரி, இப்படி இப்படி இப்படி. சூப்பரா இருக்குடா. டேய் என்ன யாருன்னு தெரியுதாடா? 4000 கோடி நீங்களே அதுதானடா. எங்க அம்மா வேற அப்பவே சொல்லிச்சு, போடா நான் தான் போயிருந்தேன், இது கூட விளையாட்டு இருந்தேன் பாரு. எங்க அப்பா வேற முறுக்கு வாங்கிட்டு வரான், நானே வேலைக்கு போயிருப்பேன். போடா. நல்லா இருக்கேன். இந்த மாதிரி சேர் ஒண்ணு வாங்கி போடுறோம் அடுத்த வாட்டி. சூப்பரா இருக்கு. ஐயா ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுடலாம்யா. ஏய் என்ன மழை பெய்யுது, அறிவு இருக்கா? இதுக்கெல்லாமா லீவ் விடுவாங்க? போடா. ஐயா நல்ல மழை பெய்யுது ஐயா, ஸ்கூல் காலேஜ் கண்டிப்பா லீவ் விட்டுதான் ஆகணும். 4000 கோடி சும்மாவா? என்ன நீ பேசுற? போ கிளம்பு. ஐயா மக்கள் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. ஏய் பெய்யணும்டா, பெஞ்சா லீவ்லாம் விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? ஏன்னா மக்கள்லாம் வந்து காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் போனாதான் வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க, என்ன டிராஃபிக்கா இருக்கே, நம்ம வந்து சாலையை விரிவுபடுத்த வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு. அப்படி ரெக்வஸ்ட் பண்ணாதான்டா பெரிய பெரிய நிறுவனத்துக்குலாம் மெட்ரோ மாதிரி எதனா ஒரு பெரிய திட்டம் போட்டு லாட்டா அடிக்கலாம். தெரியல, லீவ் விடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி சுத்தி நகர பத்தியா காண்டாவையா. ஏய் நல்லா இருக்குடா எனக்கு. இது பாருடா, இந்த மாதிரி சேர்லாம் நீங்க எனக்கு போடவே இந்த மாதிரி பண்ணாதீங்கயா. சரி போ. அடுத்து என்ன, அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வருதான்னு பாரு. எனக்கு கொஞ்ச நேரம் விளையாடும். போ கிளம்பு.
டைம் ஆகுது, நானே வந்துட்டேன். நெட் போட்டதுக்கலாம் இவரு இன்னும் காணோம். என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும்? எங்க அண்ணெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்றீங்களா? ஆமா, ஒரு ஆளே இல்லதான். பண்ணாரு டக்கரா நின்னு போனாரு. ஏய் என்னடா அண்ணா ஒரே பிரச்சனையா இருக்குண்ணா. ஊர்ல மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பத்தி அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ஆளே இல்லையான்னு கேட்டாங்க. எங்க அண்ணன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது நீ வந்துட்டனா? மக்கள் எனக்கு ஆளே இல்லடா, ஆளே இல்ல. ஆள் இல்லன்னா அங்க பாரு, நான் எவ்வளவு பேர் நான் நீச்சல் வச்சுக்கிறேன். நீ மட்டும் ஆயிட்டா மேல வந்து நின்னுக்கிற. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாவனா. சரி சரி அண்ணாக்கு கொஞ்சம் ஈஸியா வேலை இருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபுல்லா அதுதா சும்மா கூப்பிட்டுச்சுடா, அதை ஆட சொல்லி. அதனாலதான் அண்ணன் ஃபுல்லா ஸ்டெப்ஸ்லாம் போட்டு மக்கள்ல இப்படி ஆடுறாங்க, இப்படி ஆடுறாங்க. அது மக்கள்லாம் வெள்ளத்துல தத்தளிச்சுன்னு நீச்சல் வச்சுன்னு உயிரை காப்பாத்தின்னு இருக்கிறாங்க. 4000 கோடி சும்மாவா? நான் போறல ஏரியா ஃபுல்லா தண்ணியே நிக்காது. ஆகும் ஒரு பேரு 4000 பேர் ஆயிடுச்சு. இப்போ மட்டாவ போகுது. அம்மா மக்கள் ஆமா மக்கள் தான். சரி உன்னை யாருக்கு வர வச்சா? மக்கள் சொல்லு. இல்லையே டோலி அதிகம் நான் இவ்வளவு ரெடியா கிளம்பி டான்ஸ் அது எதுக்குன்னு சொல்லு. எதுக்கு இப்ப இவ்வளவு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம்? அப்போ நம்ம தொகுதி இல்லடா, இல்ல அப்படியே போற வழி தானே, ஈஸியா போற வழி தானே நம்ம தொகுதி. சரி பாத்துட்டு போலாம் அப்படியே மக்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப தப்புனா அதெல்லாம். இதை விடு. நான் தான் சொல்லணும். நீ சொல்லிட்ட விடு. அது இல்லாம இன்னொன்னு சொல்லிச்சு, குதிரைலாம் ஆளே இல்ல, ஆளே இல்லன்னா ஏய் எனக்கே மக்கள்லாம் ஆளே இல்ல, ஆளே இல்ல. அவங்களே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு இந்த வாட்டி கிடையாது. நீ டான்ஸ் ஆடுனியா? அப்படியே கிளம்பு போ. வாங்கிட்டியா எல்லாத்தையும்? அதெல்லாம் போலாமா? இங்கெல்லாம் ஆடவே கூடாது. தெரியவே தெரியாது. எதுல வர தூக்க வரகிறான். ஏமாலதானே இப்ப கேஸ் போடுவேன். ஆமா பண்ற. நான் புடிச்ச பாட்டாச்சு போனா கேஸ் போறதுக்கு முன்னாடி போயிடலாம். போலீஸ் சுத்தலாம். அவனை நம்ம தப்புறான். நான் ஏட்டி பாக்குறேன்.